அவ்வளவு மாசம் கிளம்பிட்டு அந்த பொண்ணு முன்னாடியே வலிக்க மாட்டான் மச்சான். அவன் ஏன்டா உம்முனே இருக்கிறான்? என்னடா ஆச்சு உனக்கு? ஒண்ணும் இல்லடா, எங்க வீட்டு மொட்டை மாடி மேல ஏதோ ஒண்ணு இருக்கு போலடா. என்னடா சொல்ற? எங்க அம்மா 2 நாளைக்கு முன்னாடி துணி காய வைக்க போயிருக்காங்க. கருப்பா ஏதோ ஒரு உருவம் உக்காஞ்சிட்டு இருந்திருக்கு. கிட்ட போயிருக்காங்க. அது ஏதோ சடனா திரும்பி பார்த்தோன்னா இவங்களுக்கு பயம் வந்துருச்சு. அலறி அடிச்சுட்டு ஓடி வந்துட்டாங்க. இதே மாதிரிதான் என் தங்கச்சும் போன் பொசிஷன் மாலை போயிருக்கு. எல்லோராவை கூப்பிட்டு, அதான் எங்க வீட்டு நாய், ஏதோ ஒரு இடத்த பார்த்து குலைச்சிட்டே இருந்திருக்கு. பயந்துட்டு என் தங்கச்சும் வந்துருச்சு. நைட் ஆனா ஏதோ ஒண்ணு சத்தம் வர வருதுடா. ரொம்ப பயமா இருக்குடா வீட்டுல இருக்கிறதுக்கு. இப்ப என்ன பேயின்னு சொல்ல போறியா? ஜெய், இந்த காலத்துலயும் பேய் பிசாசு பேசு சும்மாறா. டேய், நான் ஒன்னும் இருக்குன்னு சொல்லடா, எனக்கும் தெரியல இருக்கானு, ஆனா பயமா இருக்குடா. நீயும் பயந்துட்டு இருக்கவங்களையும் பயமுத்திட்டு இருக்காத. இவனே கடையை போட்டுறா, அங்க என்ன இருக்குன்னு போய் பார்த்துட்டு வந்துருவோம். ஐயோ மச்சான், அடிதடி சண்டைனா சொல்லு வரேன், இதுக்கெல்லாம் நான் வரலடா. ஐயோ என்ன ஆள் விடுங்கடா சாமி. டேய் டேய் டேய், மச்சான் நான் வரேன்டா, போலாம். கடையை போட்டா இன்னைக்கு அந்த மாடல கண்டுபிடிக்கல. டேய் ஏஞ்சிடா போலாம். மச்சான் நான் என்ன பார்த்தலாம் வா. ஏய், இங்க யாரையுமே காணோம். எங்க வர சொல்லு பார்க்கலாம். என்ன இதுக்கா 2 பேரும் சீன் போட்டு இருந்தீங்க? டேய் பயமா இருக்குடா, வாங்கடா போயிடலாம். ஏன்டா நீங்க வர, வாங்கடா. இன்னைக்கு நைட் நம்ம இங்கதான் தூங்குறோம். அந்த பேயை பார்த்துட்டு தான் போறோம். எனக்கு என்னமோ சரியா பண்ணல. நாயெல்லாம் கத்துது, ஒரு மாதிரி சவுண்ட் வருது, ஒரு பேடு வைப்ரேஷனா இருக்கு. வாடா போயிடலாம், வாங்கடா, வா வாடா. நான் போறேன்பா. பா நான் போறேன். டேய் வேலைக்கு ஆக மாட்டாங்க, நம்ம கிளம்பலாம். ஏய் அது போடா டேய்.